Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் வீடியோல கார்த்திகை தீபத்து நைவேத்தியம் காரப்பம் மிளகாப்பம் ரெண்டும் பார்த்தோம். இந்த வீடியோல நெல் பொரி அவல் பொரி ரெண்டுமே செலுத்துறது. அதோட ரொம்ப ஈஸியா அரிசி ஊற வைக்காம அரிசி மாவை வச்சே ஒரு அருமையான சாஃப்ட்டான அப்பம் இது ரெண்டும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திகை பொரிக்கு இது அவல் பொரி 1 2 3 4 இதில் தூளெல்லாம் அந்த மாதிரி எடுத்துட்டு இதில் இருந்த மண்ணெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு இதை வானிலையில் சேர்த்து ஒன்று சூடு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பாக இருந்தால் தான் பாகு நல்லா ஒட்டும். அதில் உருண்டை பிடிக்கணும்னா பிடிக்கவும் வரும். பாகு சேர்த்து கலக்கிறதுக்கு பாத்திரத்தில் நெய் விட்டுருக்கேன். இதை கிரீஸ் பண்ணிவிட்டு இந்த சூடான பொரியை இதில் சேர்த்துக்கேன். 4 டம்ளர் பொரிக்கு 1 டம்ளர் துருவின வெல்லம். இது நல்ல வெல்லம் தான். குப்பை இருந்ததுன்னா தண்ணி விட்டு கரையை விட்டு வடிகட்டிக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் பல்லாக நறுக்கின தேங்காய் துண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேங்காயை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பாகில் சேர்க்கும்போது முதல்லையே சேர்த்துடணும். இது பாகு பதம் பார்த்துக்கலாம். பாகு ஜோராக உருட்ட வருது. இதுதான் பதம். இதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பாகை பொரியில் விட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கல்யாணமும் கார்த்திகையும்பா, ஸோ அதனால் இந்த சின்ன டம்ளரில் நெய் தடவி வச்சுருக்கேன். குட்டியாக பருப்பு தேங்காய் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடைச்சாச்சு. இதை இந்த மாதிரி வந்துடுது இல்லையா, இதை அப்படியே சின்னதாக கூம்பாக பிடிச்சாச்சு. இதே போலேயே அடுத்த டம்ளரையும் கமுத்தி பருப்பு தேங்காயாக பிடிச்சாச்சு. நம்ம சூப்பரான பொரி பருப்பு தேங்காய் ரெடி. இப்போ மீதி உள்ள பொரியை ஜஸ்ட்டு வேணும்னா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு லைட்டாக காட்டுறேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கிறவா அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் உதிராக தான் வைக்க போகிறேன். அவாவா குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படி. இது நெல் பொரி 1 2. இந்த பொரியில் இந்த மாதிரி நெல் இருந்தால் எடுத்துடணும். தெரியறதா? ஊமி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நெல் இருந்தது எடுத்தாச்சு. நெல்லோட ஊமி இதையும் ஒன்று சூடு பண்ணிக்கலாம். 2 டம்ளர் நெல் பொரிக்கு 1/2 டம்ளர் வெல்லம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதே மாதிரி பாகு காய்ச்சிக்கலாம். இதுக்கும் 4க்கு 1 பங்கு வெல்லம் தான். வெல்லம் கரைஞ்சி கொதிக்க தொடங்கியாச்சு. இப்போது தேங்காய் தூள் கலந்து இது பாகு பதம் பார்த்துக்கலாம். பாகு ஜோராக உருட்ட வருது. இதுதான் பதம். இதில் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடான பொரியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இந்த பொரியும் சேர்ந்தாச்சு. கையில் நெய் தடவி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். இப்போ நம்ம அவல் பொரி, அதோட 2 உருண்டை, நெல் பொரி எல்லாமே ரெடி. இப்போ குடும்ப வழக்கப்படி உருண்டையாவோ உதிராவோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்வீட் அப்பத்துக்கு நம்ம சேனலில் கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சு நிறைய பட்சணம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளவர் தான். 1/2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது 1/2 டம்ளர் கோதுமை மாவு. இதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். கனிஞ்ச வாழைப்பழமாக 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துட்டுருக்கேன். இதை தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு அரிசி மாவு அளந்த அதே டம்ளரில் வழிய 1 டம்ளர் வெல்லம் துருவி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இது 1 டேபிள் ஸ்பூன் அவலை 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இதையும் சேர்த்து 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து அரிசி மாவு கோதுமை மாவு அளந்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதில் ஃபுல்லாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு
அரைச்சி எடுத்துன்னு வரேன். இப்போது அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்க. நல்லா திக்காக இருக்குது. அப்பத்துக்கு அரைச்ச மாவை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எடுத்து தண்ணியில் பாதி தண்ணி தான் விட்டுருக்கேன். 1/2 டம்ளர் எடுத்துட்டேன், 1/4 டம்ளர் தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியை மிக்சியில் இந்த தண்ணி விட்டு அலம்பி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மிக்சி அலம்பின தண்ணி அதில் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இதில் டோட்டலாக 3/4 டம்ளர் தண்ணி விட்டுருந்தா சரியாக இருக்கும். 1 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் வெல்லத்துக்கு, அதாவது கோதுமை மாவு அரிசி மாவு சேர்த்து மாவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் அப்பம் சாஃப்டாக இருக்கும். மாவை மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கையால் சேர்த்து கலந்துக்கும் போது மாவில் புளிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் அளவுக்கு புளிக்க விட்டுக்கலாம். 4லேருந்து 6 மணி நேரம் புளிச்சதுன்னா அப்பம் சூப்பராக வரும். அப்புறம் பார்க்கலாம். இப்போது அப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தது பொங்கி இருக்கு பாருங்க, தெரியறதா? ஜோராக பொங்கி வந்திருக்கு. இதில் தேங்காயை போட்டு அரைக்கலை, பல்லாக கீற்றி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்பக்காரையில் நெய்யும் எண்ணெயுமா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அப்ப மாவுலையும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பமா வாத்து எடுத்துக்கலாம். இப்போ ஜோராக பொங்கி வந்து பாருங்க, தெரியுறதா? ஸ்டோர் பாட் ஃப்ளவர் தான் போட்டோம் பாருங்க. இப்போ அப்பத்தை திருப்பி விடணும். நல்ல அருமையான அப்பம் ரெடி ஆகிடுது. அவல் சேர்த்து நம்ம அரைச்சதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கரகரன்னு இருக்கும் வெளியில். இப்போ அப்பத்தை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். தெரிகிறதா எவ்வளோ ஜோராக இருக்குல்ல? சூப்பரான அப்பம் ரெடி. இது போலவே எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயை முடிஞ்ச அளவு வடிச்சிட்டு எடுக்கணும். எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்கும். அவல் போட்டிருக்கோம், அதே சமயம் அரிசி மாவு 1/2 டம்ளர், கோதுமை மாவு 1/2 டம்ளர். இந்த மாதிரி வெறும்னா கரைச்சிட்டு புளிக்க வைக்கும்போது ரொம்ப ஜோராக இருக்கும். பேலன்ஸ் மாவையும் இது போலவே அப்பமாக குத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் சாஃப்ட் அப்பமாக பண்ணி எடுத்தாச்சு. ஜோராக வந்துருக்கு பாருங்க. இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.